எம்இ முடிச்சுட்டு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது அங்கே நிறைய ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போல்லாம் தோணும் பேசாமல் இந்த வேலைக்கெல்லாம் போகிறத விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம், எந்த ப்ரெஷரும் இருக்காது அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் நான் அப்போ என்ன நினச்சேனோ அந்த லைஃப்பை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியுது காலேஜுக்கு போகிறது, ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே பெட்ரு. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாபு. அதுலேயும் குழந்தைங்கள்லாம் இருந்துட்டாங்கன்னா சொல்லவே வேணாம் அப்படின்னு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் எப்பவுமே வெண்டைக்காய் அந்த பொடிசாக ஃப்ரை பண்ணி தான் நான் சமைச்சிருக்கேன். பட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெருசு பெருசாக கேட்டிருந்தாங்க, அதனால் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். நாட்டு கொய்யா பழம் தான் ஸ்நாக்ஸ்க்கா. பழமாக அமிதேஷுக்கும் கொஞ்சம் செங்காயாக அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அர்ஷினி பாப்பாவுக்கு உலர் திராட்சை ஊற வச்சு அவங்களுக்கு மார்னிங் ட்ரிங்க்ஸாக கொடுத்துருந்தேன். என்ன மாதிரி யாருன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் இது மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஜாபுக்கு போகிறது கஷ்டமா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.